இப்போ ஆட்டோலாம் ஓட்டுறீங்க. எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களாக்கா? நிறையவே இருக்கு. எப்படின்னா என்னோட பிள்ளைங்க நான் அனாதன்னு சொல்லிக்க அனாதை இல்லக்கா, நீங்க அனாதைலாம் இல்ல. நாங்க எல்லாருமே இருக்கோம். நாங்களுமே சொல்றோம் வியூவர்ஸ், எங்க சிங்க பெண்ணுக்கு வந்து நீங்க சவாரிக்கு வந்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்க நிவி சார்மர். நாம இப்ப யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் எல்லா துறையிலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டு இருக்க நம்ம ஆட்டோ பிரபாக்காவை தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்க்கா. வணக்கம். நீங்க எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்கக்கா? ஒரு 7 மாசமா ஓட்டிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரையில எங்க போனாலும் 6000 7000 சம்பாதிச்சு சமாளிக்க முடியாதுங்கிறதுக்காக நான் ஆட்டோ ஓட்டணும். சரி, அதனால கொஞ்சம் இன்கம் அதிகமா ஓடணும். எத்தனை பசங்க? 2 பசங்க, 2 பையன் தான். நான் கூட வச்சிருக்கோம் வரணும் வீட்டுல எல்லாம் கம்பல் பண்ணி ஹாஸ்டல் சேர்த்துக்கிட்டாங்க. இருக்கட்டும், சரி நான் அங்கேயே இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க, நான் மட்டும் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ நீங்க ஆட்டோ ஓட்டி தான் வந்து நீங்க உங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற எந்த இன்கம் எதுவும் கிடையாது. விடோவுல கூட அந்த விடோ பணம் எது பண்ண முடியாது. ஏங்க அப்ளை பண்ணலாம்? அப்ளை பண்ணது ஏஜ் இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, ஏஜ் இல்லாம இதை 1000 வச்சு நீங்க குடும்பம் பண்ணுவீங்களா அப்படின்னு பண்ணுவீங்களா? ட்ரை பண்ண வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க. எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஒன்றும் கிடைக்கல. சரி, இதுக்கு மேல ஏஜ் ஆக ஆக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த வேலைக்கு. இப்போ ஸ்கூல் பசங்க சவாரிலாம் எடுத்துட்டு போறீங்களாக்கா? இப்போதான் அது ஒரு மாசமா தான் ஒரு 4 பிள்ளைங்க தான் இருக்கு. இன்னும் ஒரு 5 பிள்ளைங்க சேர்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு இன்கம் ரொம்ப கம்மியா இருக்கு. 2 மாசம் வண்டி எடுத்து 2 மாசம் நல்லா ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து ரொம்ப டல்லா இருக்கு. லீவ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வரணும். என்னோட சுய எந்த ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க? அவங்க வந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டம் தோட்டனாவளுங்கிற கிராமத்துல ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அங்க 2 பேருமே அங்கதான் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் கையில வச்சிருந்து ஒருத்தர் அங்க போய் விட்டாக்க மனசு கஷ்டப்படும். வேணாமே அப்படின்னு. இப்போ ஆட்டோலாம் ஓட்டுறீங்க, எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களாக்கா? நிறையவே இருக்கு. எப்படின்னா எனக்கு ஸ்டாண்டு கிடையாது. வண்டி புதுசுல விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓடும், இங்க ஏத்தக்கூடாது, அங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை எடுக்கவே வருவாங்க. நான் அழுவேன். எனக்கு தெரியாது புதுசுல, எனக்கு எங்க நிறுத்தணும் போகணும் வரணும் தெரியாது. எனக்கு சப்போர்ட் பண்ண லேடி வந்து நிறைய இருந்து அந்த இடத்துல நம்ம வண்டி ஒன்றும் பிரச்சனை தெரியாது. சரி இப்படிதான் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இல்லாத ஒரு சிலர் வந்து அம்மாவோ அக்காவோ இதை கொஞ்சம் நம்மளை என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. எல்லாம் ஜென்ஸுமா இருக்கும்போது நான் ஓட்டுறது ரொம்ப சிரமப்பட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல ஓடிடுதுன்னா அப்புறம் ஒரு சிலர்லாம் வேண்டாம் பார்த்து வந்துடுங்க பார்த்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் போக போக எனக்கு பழகிடுச்சு. இன்னமும் வந்து ஓட்டணும் அப்படின்னாக்கா இல்லை இங்கே ஏற்றக்கூடாது அங்கே ஏற்றக்கூடாது. மெயினாக நான் வண்டி எடுத்து ஒரு 4 நாளே ஷேர் ஆட்டோக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஆர்டி ஆஃபீஸ் வச்சுட்டாங்க. எனக்கு 5000 அப்படியே ஃபைன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிது காலைல விழுந்து ஆர்டி ஆஃபீஸ் சரி வீடு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு 500 தான் ஃபைன் போட்டேன். வெளியே 1 வாரம் ஆச்சு வண்டி எடுத்து 4 நாள் அப்படி இருந்தது. நிறைய இருக்கு. இப்போ நைட் ட்ராவல்லாம் பண்ணுவீங்களாக்கா? ஆம்பளைங்களாலும் சரி பொம்பளைலாம் சரி ஆட்டோவில் இறங்கிட்டோம். டிரைவர் தான் ஃபேஸ் பண்ணாமல் அவங்க போயிட்டு வரலாம். போயிட்டு வருவேன். 12 மணி நேரம் வீட்டுக்கு ஷார்ப்பாக வந்துடுவேன். ஓகே, சேஃப்டிக்கெலாம் ப்ராப்ளம் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம வந்து இருக்கிறத கொஞ்சம் சூழ்நிலை பொறுத்து நம்ம நடந்துக்கலாம். சரி இல்லையா? கொஞ்சம் வந்து 8 மாசமா தான் ஆட்டோ ஓட்டுறீங்க. அதுக்கு முன்னாடிலாம் நீங்க என்ன? நிறைய வேலை பார்த்துருக்கேன். நான் சோள வேலைக்கு போயிருக்கேன். லாஸ்ட்டாக சோள வேலைக்கு களை எடுக்க போவேன். இதில் 100 கம்மியாக இருக்கா, எக்ஸ்ட்ரா 100 கிடைக்குமா, அந்த வேலைக்கு போவேன். களை வெட்ட போவேன். நெல் அறுக்கிறது அந்த வேலைக்கு போவேன். சின்ன சின்ன வேலை கழனி வேலைக்கு போவேன். அப்புறம் கொஞ்சம் அந்த 100 நாள் வேலைக்கு மெயினாக அதுதான் நம்பி போயிருந்தேன். அது எனக்கு ரொம்ப கை கொடுக்கல, அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி வராதுன்னு சொல்லிட்டு சோள வேலைக்கு போயிருந்தேன். சோள வேலைக்கு போக போக வந்து எனக்கு அது நல்ல இன்கம் இருந்ததுன்னா நான் வந்து என்னால் எழுந்திக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, எனர்ஜியும் இல்லை, நான் சரியான சாப்பிட மாட்டேன் சரியா. அந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டம்னா 1000 ரூபாய் சம்பளம். அதில் 4 மணிக்கு போவோம், நைட்டு 6-7 மணிக்கு வந்துடுவோம். சரியா இருக்கும். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் முடியல. சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிள்ளைங்களை வளர்க்கணும், நம்ம காசை பார்த்து உடம்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கலர்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணேன். செக்யூரிட்டியாக கடைசியாக ஒர்க் பண்ணது. இப்போ ஒர்க் பண்ணியிருந்தீங்க 8 மாதத்துக்கு முன்னாடி? 8 மாதம் முன்னாடி ஒர்க் பண்ணேன். 4 வருஷம் வேலை பார்த்தேன். அங்குமே எனக்கு வந்து சேலரி இருக்க கொஞ்சம் செலவு அதிகமாகிட்டே இருக்கு. எனக்கு பத்தலை. சரி இது வந்து சரி வராது, எடுக்கணுன்ற ஒரு ஐடியா இருந்தது. சரி நம்ம ஓட்டுவோம். நமக்கு என்னோட ஆட்டோ எங்கள் வீட்டுக்கார ஆட்டோ காரைக்கால இருந்தது. எனக்கு எந்த சூழ்நிலை ஹஸ்பண்டும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. என்னோட சுற்றி இருந்த சூழ்நிலை எனக்கு எதுவும் கை கொடுக்கல, கஷ்டமா இருக்கு. சரி அது இல்லைன்னா என்ன, நானும் எப்படியும் நடுவில் இருந்துட்டோம்.
எப்படியோ பொழைச்சிட்டோம். அது இல்லாட்ட போகுது, அவர் இல்லும் போது அந்த ஆட்டோ மட்டும் என்ன பண்ணுது. இப்போ இந்த ஆட்டோ வாங்குறதுக்கு யாருக்கா உதவணும்? எனக்கு கொஞ்சம் சொன்னாங்க. நான் ஒரு சிலர் கேட்டார் என்ன பண்ணணும்ன்ட்டு. இந்த மாதிரிமான்னு சொன்னாங்க. ரேஷன் கடையில் தான் நான் எதுனா ஒரு டவுட் எதாவது கிளியர் பண்ணால் கொஞ்சம் கேட்பேன். அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அந்த மாதிரி டிக் ஆகுது போதான்னு சொல்லுவாங்க. நாங்களுமே சொல்றோம் வியூவர்ஸ், எங்க சிங்க பெண்ணுக்கு வந்து நீங்க சவாரிக்கு வந்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஸ்கூல் சவாரியும் இங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களால முடிஞ்ச ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து போனோம் அப்படின்னா நீங்க பிரபாக்காவை காண்டாக்ட் பண்ணி நீங்க ஸ்கூல் சவாரிக்கு உங்க குழந்தைங்கள சேஃப்டியா அனுப்பலாம். கரெக்டா இருக்கா? சேஃப்டியா நீங்க கூட்டு வந்துருங்க. கண்டிப்பா. இன்னும் ஒண்ணு, அதே மாதிரி நம்மளோட பிள்ளைங்க நான் அனாதன்னு சொல்லிக்க நீங்க அனாதெல்லாம் இல்ல, நாங்க எல்லாருமே இருக்கோம். என்னால முடிஞ்சு உங்கள்ட்ட சொன்ன மாதிரி யாரோ படிக்க வைக்கிறாங்க, என்னால முடிஞ்சதை நானும் ஏதோ பிள்ளைங்களுக்கோ இல்லை முதியோர் இல்ல செய்யணும்னு விரும்புகிறேன். அது மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னாக்கா என்னையும் ஒரு நபரை சேர்த்துக்கோங்க. என்னால முடிஞ்ச ஒரு இன்கம் நான் கொடுக்குறேன். என்னதான் கஷ்டப்பட்டாலும் நானும் ஏதோ ஒரு 10 15 நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி சுயநலத்தோட உங்க மனசு இது பேரு தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். சொல்லுங்க. சுயநலத்தோட இல்லை, நம்ம பொது இதுக்கு வந்துட்டோம். தொழிலுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா இது பண்ணாக்கா நல்லா இருக்கும். 10 ரூபா சம்பாதிச்சாக்கா ஒரு 2 ரூபாயா எடுத்து இல்லாதவங்களுக்கு என்னை விடவே ரொம்ப மோசமா இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்தா நல்லது தானே. என் பிள்ளை இன்னும் 2 நாளைக்கு வாழ வைக்கணும். சோ ஸ்வீட்கா, நிஜமாலே நீங்க உங்க நல்ல எண்ணம் இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பிசினஸ்லயும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நாங்களும் நம்புறோம்க்கா. கண்டிப்பா. நீங்க எப்படி மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நாங்களும் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்க்கா. கண்டிப்பா உங்க சப்போர்ட் எனக்கு தேவைதான். கண்டிப்பா. ஒரு சிங்க பெண்ணா ஆட்டோ ஓட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் நைட்ல வந்து டிராவல் பண்ணி கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அதுலயும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா நீங்க 8 மாசமா ஓட்டிட்டு இருக்கீங்க. இன்னும் 1.5 வருஷம் சூப்பரா நீங்க ஓட்டி உங்களோட டியூவை வந்து முடிக்கணும்க்கா. அந்த ஆட்டோ வந்து உங்களுக்கு சொந்தமாகும் போது கண்டிப்பா திருப்பி எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். கண்டிப்பா நான் கொடுப்பேன். எனக்கு சொந்தமாகணும். சொந்தமாயிடும்க்கா. அதுக்கு முன்னாடியே நீங்க சீக்கிரமா நீங்க அந்த லோன் அடைச்சிருவீங்க. எனக்கு நான் வேன் ஓட்டணும் தான் எனக்கு ஆசை. அது அடுத்தது ஆட்டோ முடிச்சோடனே லோன் முடிச்சோடனே வேன் தான் அடுத்தது. கார் ஓட்டுறத வந்து நான் டிரைவிங் போனேன். வேணா அது ஆட்டோ எடுத்து போகும்போது அது இன்கம் வராதுன்னாங்க. இதை பார்த்தா பிள்ளைங்க வளர்க்க முடியாது, நீ ஆட்டோவே எடுத்து கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் டைம் வேன் தான். அடுத்தது வேன் வாங்கும் போது நாங்க வருவோம். வேன் அடுத்தது கார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிரபாக்கா வந்து அடுத்தடுத்த வெஹிக்கல்ஸ் வந்து ஓட்டிட்டே இருப்பாங்க. கரெக்டாக்கா? ஆல் தி பெஸ்ட்க்கா. எங்களை ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போயிட்டு வாங்கக்கா ஆட்டோல. இப்போ வந்து ஆட்டோ அக்கா கூட நாங்க ஒரு சவாரி போறோம். ஸ்டேடியம். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கு கருவிலே உன்னை ஏந்துவே. பெண்கள் வந்து எந்த துறையில வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிரூபிச்சிட்டு இருக்க பிரபாக்கா கூட சூப்பரான ஒரு இன்டர்வியூ செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த இன்டர்வியூ செக்ஷன்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye bye from நிவி சார்மர். bye bye. பாய். ஒரு பெண் வந்து ஆட்டோ ஓட்டி நம்ம சாதிக்கணும்னு நினைச்சு முன்னு வந்திருக்காங்க. அவங்கள சுற்றி இருக்க அண்ணாஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால ஆட்டோ ஓட்ட முடியுது. அண்ட் பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் சாதிக்க முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரபாக்கா. தேங்க்யூ ஸோ மச். பாய்.